பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 22வது ஸ்லோகம். अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அனன்யாச்சிந்தயந்தோ மாம், அனன்யா எந்த ஒரு வேறு விஷயத்திலும் நாட்டமில்லாதவனாய், மாம் என்னையே தன்னையே சிந்தித்திருப்பவராய், சிந்தயந்தா எப்பொழுதும் சிந்தித்திருப்பவராய், ஏ ஜனாக எந்த மனிதர்கள், பரியுபாசத்தே பரிவுடன் என்னை உபாசிக்கின்றார்களோ அவர்கள் அத்தகைய நித்திய வாசிகள். யார்? என்னை இடைவிடாமல் எப்பொழுதும் வாத்சல்யத்துடன் பரிவுடன் என்னை உபாசிக்கின்றார்களோ தேஷாம் அந்த நித்யாபியுக்தானாம் நிலைப்பெற்ற மனதினை உடையவர்களுக்கு, அந்த யுக்தர்களுக்கு யோகம் க்ஷேமம் யோகக்ஷேமம் வகாம்யகம் வகாமி யோகக்ஷேமம் வகாமி அவர்களுடைய நன்மையும் தீமையும் யோகம் க்ஷேமம் இரண்டையும் நான் தாங்குகின்றேன் என்று பெருமாள் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் பெருமாளண்ட விசுவாசத்தோட மனசில் உண்மையான நித்தியமான பக்தியோடவும் பரிவோடவும் உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய யோகக்ஷேமம் இரண்டையும் நான் தாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, முன்னாடி 2 ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, 13-14 ஸ்லோகத்தில் ஒரு வாட்டி சொன்னார் யார் உத்தம பக்தர்கள் அப்படின்னு. அதே உத்தம பக்தர்களை தான் இந்த ஸ்லோகத்திலையும் பெருமாள் குறிப்பிட்டு சொல்கிறார். யோகக்ஷேமம்னு சொல்லும்போது, ஒருவன் விரும்பி அடையாததை அடைதல் யோகம் என்றும் அடைந்ததை காப்பாற்றுதல் க்ஷேமம் என்றும் கொள்ளப்படும். பக்தன் அடைய விரும்புவது என்ன? பக்தியை மட்டுமே. ஆகையால் அதற்கு அவசியமான வஸ்துக்களையும் சாதனங்களையும் அடைதலே யோகம். அதற்கேற்படும் இடையூறுகளின்றி, இப்போ ஒரு பக்தி செய்யணும், இந்த சாமான்லாம் பெருமாளுக்கு சேவிக்கிறதுக்கு இந்த பக்தியெல்லாம் வாங்கணும், இந்த பக்தி வாங்கணுமா, இல்லை பக்திக்கு என்ன அனுகுணமாக இருக்கிற அந்த சாமான் எல்லாம் வாங்கணும், பூஜனைக்கு தேவையானது அப்படின்னா அதற்கு ஏற்படும் இடையூறுகளினின்று காக்கப்படுதலே க்ஷேமம். இங்கனம் சாதன சம்பந்தமான யோகக்ஷேமத்தை பகவான் வகிக்கின்றான் எனின், ஜீவன உபயோகமான யோகக்ஷேமத்தையும் சகல ஜீவராசிகளுக்கும் அளிக்கும் பகவான் பக்தனுக்கும் அளித்துடுவான். அளிக்காமல் இருக்க மாட்டான், பக்தர்களுக்கும் அளிப்பான். பக்தன் தன்னை முழுவதும் பகவானிடம் ஒப்படைத்து விட்டால் குழந்தையின் யோகக்ஷேமங்களை அனைத்தையும் ஒரு தாய் கவனிப்பது போலவே அவன் கவனித்துக் கொள்கிறான் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதில் ஐயமே இல்லை. நம்ம ஒரு அம்மா தன்னோட குழந்தைய எப்படி, அதுக்கு எப்போ சாதம் வேணும், எப்போ குழம்பு சாப்பாடு, இல்லை விளையாட்டுக்கு சாமானு, இல்லை வெளியில் பராக்கா கூட்டின்னு போனோம் அப்படின்றத அம்மாவே பார்த்து செய்வாளோ, அதுபோலவே பெருமாளும் நம் சரணம் என்று அடைந்து விட்டால் இந்த ஜீவன் கடை தேறுவதற்கு, இந்த தேகவசான காலம், இந்த ஜெர்னி ஆஃப் லைஃப் இருக்கே, இந்த சரீரத்தில் இருக்கிற லைஃபு, இதை முடிக்கிற வரைக்கும் இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பார். இதுக்கு ஏதும் இதை அடைவதற்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படுமாயின் அந்த இடையூறுகளை நீக்கி அந்த வஸ்துக்களை அடைய வைப்பான். அதனால் யோகம் க்ஷேமம் இரண்டையும் பெருமாளே தாங்கிக் கொள்வார் என்பது இந்த ஸ்லோகத்திலேருந்து சிறப்பாக நம்மளுக்கு விளங்கும். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.